தஞ்சை மாவட்டம் நாச்சியார்கோவில் அருகே நகர பேருந்து சேவையை அமைச்சர் கோவிச்செழியன் தொடங்கி வைத்தார். ஏனாநல்லூர் பகுதியில் குடவாசலுக்கு செல்லும் நகர பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்த அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் இடத்திற்கு மட்டுமே மற்ற கட்சியினர் போட்டியிடுகின்றனர் என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பூமாப்பாக்கம் ரயில்வே மேம்பாலத்தில் நெடுஞ்சாலை ரோந்து வாகனங்கள் மீது கார் மோதிய விபத்தில் 2 தலைமை காவலர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் விபத்துக்குள்ளான 3 வாகனங்களையும் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்ற உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் கார் ஓட்டுநர் சிவாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் மொடாச்சூர் வேட்டைக்காரன் கோவில் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் சங்கர் மற்றும் தீபா சிக்கந்தர் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சா கடத்தி விற்பனை செய்ததை கண்டறிந்தனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் அன்னவாசல் அருகே வெயிலின் தாக்கத்தில் தண்ணீர் தேடி அலையும் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் தொட்டி அமைக்க பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். அண்ணா பண்ணை அருகேயுள்ள வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி வந்த மானை நாய்கள் விரட்டியதை அடுத்து இளைஞர்கள் மானை காப்பாற்றி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின் காவல்துறையினர் மானை மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். இந்நிலையில் வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிக்குள் வருவதால் வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டி அமைக்க பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினத்தில் நூற்றாண்டுகள் பழமையான நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா பாலாபிஷேகத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செடில் உற்சவம் மே 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ரெட்டியூர் பகுதியில் குருமன்ஸ் இன மக்கள் குலதெய்வ வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வழிபாடுகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதையடுத்து சேவை ஆட்டமும் தலை மீது தேங்காய் உடைக்கும் நிகழ்வும் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் மாட்டு வண்டி எல்லை போராட்டம் பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு சிறிய மாடு என மொத்தம் 16 ஜோடி மாடுகள் பங்கேற்ற நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு கேடயமும் பணமும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியை ஏராளமானோர் பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உணவு தேடி சாலை உலா வந்த கரடியால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து வனத்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து குடியிருப்பு பகுதியில் கரடி வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் பிரபல உணவு விநியோக நிறுவனத்தின் ஊழியர் 10 வயது சிறுமிக்கு சைகை மூலம் பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தனியார் உணவு விநியோக நிறுவனத்தின் ஊழியர் ஆண்டனி டேவிட் ராஜை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் சிரமப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். தெருவிளக்கு, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் போன்ற வசதிகள் இல்லாததால் கொசுகள் அதிகரித்து வரும் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 33 நிமிடத்தில் 333 முறை சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் 152 மாணவர்கள் கலந்து கொண்டு வாள்வீச்சு, சுருள்வாள், நெருப்பு சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை செய்து அசத்தினர். இதில் மாநகராட்சி மேயர் திலகவதி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உலக சாதனை படைத்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆர்சிஸ் திருச்சபை மற்றும் குழந்தை இயேசு ஆலயம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போப் பிரான்சிஸ் உருவப்படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த 4 ரத வீதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் மூர்த்திநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள சூடம்மாள் கோவில் அம்மன் ஆலயத்தின் மீது சூரிய ஒளி விழும் நிகழ்வு நடைபெற்றது. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி வார நாட்களில் அம்மன் சிலை மீது சூரிய ஒளி விழும்போது பக்தர்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்நிகழ்வின் போது அம்மனின் தலை உச்சியில் படும் சூரிய ஒளிக்கதிர்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து அம்மனின் கால்பாதம் வரை இடம்பெயரும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டியில் காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள கதவணை மின் நிலையத்தில் பராமரிப்பு நடைபெற்று வருகிறது. தண்ணீர் வெளியேற்றப்பட்டு விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் 10 கிலோமீட்டர் தொலைவு சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எடப்பாடி கொங்கனாபுரம் மதகுஞ்சாவடி பகுதிகளில் மக்கள் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்த அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆசிரியர் மன்றம் சார்பில் சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கும் நிகழ்வு வங்கி ஊழியர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. அப்போது கோடாங்கிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் தினகரனுக்கு ஆசிரியர் மன்றத்தில் மாநில துணைத் தலைவர் டெசுமா சிவகுமார் பாவலர் விருது வழங்கி கௌரவித்தார்.